ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உருவேஸ் நேச்சுரல் லைக்கர். பார்த்திங்கன்னா இது கொய்யா மரம். அதாவது கொய்யா மரத்தில் உள்ள மருத்துவ குணங்களில் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய டயபெட்டிக்ஸ், சுகர் இந்த மாதிரி வியாதிகளுக்கு கொய்யா பழம் தான் ஒரு முதன்மையான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம். கொய்யா மரத்தை பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீட்டில் குறுகிய இடம் இருந்தால் கூட இந்த கொய்யா மரத்தை வச்சு இதை பேணலாம். கொய்யா மரத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த கொய்யா இலையிலும் கூட மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இந்த கொய்யா இலையை கூட இதை கூட அரைச்சி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இது சாப்பிட்றது மூலமாக சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி முன்னாடி நம்முடைய முன்னோர்களுடைய காலத்துலலாம் இதுபோல் எந்த ஒரு மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. இது போன்ற இயற்கையோடு தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ யாருக்கும் சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த கொய்யா இலை அதுக்கு மட்டும் கிடையாது, பல்வலி இது போன்ற விஷயங்களுக்கும் கொய்யா இலையை சவுச்சி அதில் உள்ள இந்த சாரை உள்ள இறக்குனாங்கன்னா அந்த பல்வலிலாம் கூட கொஞ்சம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. கொய்யா பழம் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பழத்தில் ஒன்று. அதிக கால்சியம், அது மட்டும் கிடையாது, அயன், இது எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு பழம் கொய்யா பழம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குறுகிய இடம் இருந்தாலே அதிலே கொய்யா மரத்தை வச்சு பலன் எடுக்கலாம். அதிகமான தண்ணீர் தேவையும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் ஒரு கொய்யா மரத்தை வீட்டில் வைங்க, பழத்தை பறித்து சாப்பிடுங்க. அதாவது கடைகள்லேயும் சந்தைகள்லேயும் பழங்களை வாங்கி சாப்பிட்றதுல முழுமையாக மருந்து தெளிக்கப்படாத எந்த ஒரு தாவரத்தையும் நீங்கள் சாப்பிட முடியாது, எந்த ஒரு பழத்தையும் நீங்கள் வாங்க முடியாது. ஆகவே மருந்து இல்லாமல் நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோடியாக ஐடிலேயோ இல்லை எங்கேயோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக பார்க்கணுன்னு சொன்னால் தயவுசெய்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் இடங்களில் இது போல் தாவரங்களை வச்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். அதை விட்டுட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்றத தவிருங்கள். நன்றி.